ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பொடி தோசை செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு தவாவை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு தோசைக்கு மாவு வந்து ஊற்றுறோம். தோசை மாவை நல்லா ஊற்றி மெல்லிசாக்கியாச்சு. இப்போ கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிட்டு சைடெல்லாம் ஊற்றிடுறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இந்த பொடியை வந்து இது மேலே தூவுறோம். அப்படி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம தூவுறோம். இது நம்ம வந்து அப்படியேவும் சாப்பிட்லாம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இதில் ஒட்டுற மாதிரி நல்லா பண்ணிவிட்டேன். இதில் வந்து ஒரு ஸ்பூனு அப்படியே வந்து நெய் நம்ம சேர்த்துக்கிறோம். நெய் சேர்த்துட்டு என்ன பண்ணணும்னா, தோசையை வந்து நம்ம திருப்பக்கூடாது. இந்த பொடி தோசைக்கு அப்படியே இந்த நெய் இது மேலே இருக்கிறதுனால நம்ம வந்து அப்படியே வந்து திருப்போம். இது மாதிரி நம்ம போட்டுட்டோம். இது வந்து அப்படியே நம்ம மூடியும் வைக்கலாம், இல்லாட்டி நம்ம வந்து அப்படியே தான் திருப்பிடணும். இப்போ இந்த மாதிரி இந்த தோசையை வந்து திருப்பி இப்படி நம்ம வச்சிடுறோம். இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எல்லாருக்குமே வந்து தெரியும். இது பிகினர்ஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த பொடி செய்கிற வீடியோவும் வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். அதையும் வந்து நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அந்த பெல் பட்டனை அமுக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரேணுகா தேவி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.